Quality Roof. நான் உங்கள் சீனிவாசன். இப்போ நம்ம குவாலிட்டி நம்ம பர்சன்ஸ் எப்படி பண்ணாங்க என்னன்னு சார் கிட்ட கேட்போம். சீனிவாசன் ஃப்ரம் குவாலிட்டி ரூஃப். அந்த மேடம் ஃபோன் எடுத்த மேடம் பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் மணிகண்டன் ஒருத்தர், அவர் அதோட எனர்ஜெட்டிக்காக இருந்தார். ஃப்ளோர் டு 3rd floor அது ஒரு டெக்னிக்கலாக பண்ணினாங்க. இந்த ப்ரெஷர் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு 2 hours 2.5 hours கழிஞ்சு திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லா ஸ்டாக்கும் மேலே வந்துடுது. ஐ டோன்ட் நோ வாட் மேஜிக் தே டிட் இட். பட் வணக்கம், வெல்கம் டு குவாலிட்டி ரூஃப். நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா பஃப் பேனல் ஷெட் ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா குரோம்பெட் கிட்ட பண்ணியிருக்கோம். இப்போ கஸ்டமர் நம்ம பண்ணது 100% சாட்டிஸ்ஃபைடு. அதை சார்கிட்டே கேட்போம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் பேர் மிஸ்டர் வெங்கட். சார்கிட்ட கேட்போம். இப்போ நம்ம குவாலிட்டி நம்ம பர்சன்ஸ் எப்படி பண்ணாங்க என்னன்னு சார்கிட்ட கேட்போம். சார், ஆக்சுவலாக இந்த பஃப் பேனல் பண்ணுறதை பற்றி ஒரு ரிசர்ச்சே பண்ணிடும். ஒரு 10-15 டேஸாக நிறைய யூடியூப்ஸ் பார்த்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி எங்கள் சைட் இன்ஜினியரோட we decided and then we dropped down to 1 or 2 people. Then finally Srinivasan from Quality Roofs. அந்த மேடம் ஃபோன் எடுத்த மேடம் பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட மார்க்கெட்டிங் டீம் மணிகண்டன் ஒருத்தர், அவர் அதோட எனர்ஜெட்டிக்காக இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. 2-3 days நோ சவுண்ட் ஃப்ரம் தம். அண்ட் தென் ஐ கால்ட் அப் அகெயின், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டேன். உடனே நெக்ஸ்ட் டே ஸ்ரீனிவாசன் சார் வந்தார். வந்து இம்மீடியட்டாக தே வெண்ட் இன்டு தி ஜாப். லென்த், பிரெட்த்து, ஹைட்டு, வாட் இஸ் த ரிக்குயர்மெண்ட் அண்ட் திங்ஸ் லைக் தட் ஒர்க் பண்ணினாங்க. தென் ஒரு டிசைன் போட்டு காமிச்சாங்க இது எப்படி இருக்குன்னு. அப்புறம் கொஞ்சம் சஜஷன்ஸ் நாங்கள் சொன்னோம், அது இப்படி பண்ணினா என்ன எஃபெக்ட் ஆகும், ஃப்யூச்சரில் இது ரூமாக கன்வெர்ட் பண்ணினா எப்படி இருக்கும், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டெக்னிக்கலி. அண்ட் தென் தே ஹேவ் a forethought. ஷெட்டு எப்படி ரூமாக கன்வெர்ட் பண்ணுவாங்களா ஆஃப்டர் 3-4 years பண்ணினா எவ்வளோ லெஸ் டேமேஜிங்காக பண்ண முடியும், இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. அண்ட் தென் தே காட் எ குட் டீம். எரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லாட்டட் ஆங்கிள்ஸ் பண்ணுறதுக்கு அது பயங்கரமாக பண்ணுறாங்க. அப்புறம் பஃப் பேனல் பண்ணுறதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் டீம் வராங்க ஒர்க் பண்ணுறதுங்க. அண்ட் தென் தேர்ஸ் சேலஞ்சிங் டு லிஃப்ட் த ஸ்டாக் ஃப்ரம் த கிரவுண்ட் ஃப்ளோர் டு 3rd floor. அது ஒரு டெக்னிக்கலாக பண்ணினாங்க. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தேன் வே அண்ட் தென் ஐ தாட் நான் இருந்தால் ப்ரெஷர் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு 2 hours 2.5 hours கழிஞ்சு திரும்பி வந்து பார்க்கும்போது எல்லா ஸ்டாக்கும் மேலே வந்துடுது. ஐ டோன்ட் நோ வாட் மேஜிக் தே டிட் இட். But they did a wonderful job without disturbing the neighbors. That's important. And then I wish Srinivasan and his team all the best. And then already 1 or 2 inquiries came to Srinivasan, that too from Karaikudi. That gentleman is already with him. Let us try. He's a youngster. And then basically he is from Krompet Board High School. அதனால தான் இந்த ஆர்டர் மெயினாக கொடுத்த காரணம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். பை பை. சார், நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைடு தானே சார்? ரெஃபர் பண்ணுவீங்களா சார் எல்லாருக்கும்? ஆல்ரெடி பண்ணிட்டேன் சார் நான். சரிங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த பஃப் பேனல் ஷெட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 3rd floor பண்ணியிருப்போம். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 square feet வரும் உங்களுக்கு. சார் என்ன செய்யிட்டு இருந்தாங்கன்னா, இப்போதைக்கு டாப் மட்டும் போதும், ஃப்யூச்சரில் 2-3 years இல்லை அடுத்த வருஷம் கூட நம்ம இது ஒரு ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சைடெல்லாம் அதனால் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விண்டோஸ்லாம் வச்சு ஒரு ரூம் மாதிரியும் கன்வெர்ட் பண்ணுற பிளான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அவங்க பில்டிங்கை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு, இங்கே ஒரு ஸ்டோரேஜ்லாம் பண்ணுறதுக்கு டாப் மட்டும் இப்போதைக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பஃப் பேனல் எப்படி இருக்கும், பஃப் பேனல் எந்தெந்த இடத்துக்குலாம் போடலான்னு ஒரு டவுட் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பஃப் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் பஃப் பேனல்னு சொல்லுவாங்க. இது பாலியூரித்தேன் ஃபோம் இருக்கும். அதுக்கு மேலே டாப் ஒரு கார்கேட்டடாக மெட்டல் ஷீட் வரும், பாட்டமும் ஒரு மெட்டல் ஷீட் வரும். இதுதான் அதனால தான் இது சாண்ட்விச் பஃப் பேனல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா பாலியூரித்தேன் ஃபோம் ஒரு 50 mm திக்னஸ்க்கு இங்கே போட்டு இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா 50 mm திக்னஸ்ஸு. இதுலேயே நிறைய திக்னஸ் அவைலபிளாக இருக்குது. 30, 40, 50, 100 இந்த மாதிரி நிறைய திக்னஸ் அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி 50 தான் அவைலபிளாக இருக்கும். அதுமாதிரி ஒயிட் கலர் தான் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். மற்ற கலர்ஸும் வேணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மேக்ஸிமம் இது ஒரு ரூம் டைப்பாக நீங்கள் போட சொல்ல யூஸ் பண்ணலாம். இது ஒரு தளம் பில்டிங் மாதிரி இருக்கும். நல்ல ஹீட் இன்சுலேஷன், உங்களுக்கு சவுண்ட் இன்சுலேஷன் நல்லாயிருக்கும். இதே நார்மல் மெட்டல் ஷீட்டில் போட்டால் ஹீட்டு தெரியும், இதில் தெரியாது உங்களுக்கு. இது அப்ராக்சிமேட் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 degree Celsius to ஒரு 14 degree Celsius வரைக்கும் கம்மி பண்ணுது, ஹீட்டை கம்மி பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஏசி நிற்கும் உங்களுக்கு, வெளியில் போகாது, ரூம் டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுமாதிரி சவுண்ட் ப்ரூஃபும் கூட உங்களுக்கு மழை பெய்ய சொல்ல நார்மல் மெட்டல் ஷீட் சத்தம் கேட்குற மாதிரி இதில் கேட்காது. நல்ல சவுண்ட் இன்சுலேஷன் மெட்டீரியல் உங்களுக்கு. இது அப்ராக்சிமேட்டாக இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 350 to 400 அந்த மாதிரி வரும். இது நீளம், அகலம், ஹைட்டு,
எத்தனாவது மாடி இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ரேட் வேரி ஆகும் உங்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபிங் ஃபீல்டில் 20 இயர்ஸாக இருக்கும். அதனால் நல்ல எக்ஸ்பர்ட் டீம், ரொம்ப வருஷம் அனுபவம் உள்ள டீமை வச்சுருக்கோம். அதனால் ஒர்க்கும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் என்ன தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சைட் இன்சார்ஜ் வந்து பார்த்து உங்களுக்கு பெஸ்ட் கோட் கொடுப்பாங்க. தேங்க்யூ.